Happy birthday to you. நாங்கள் எதிர்பார்க்கல இதை போல ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும் என்று. உங்களுக்கு தான். ஓகே, உங்கள் அருகில் இல்லை, அவங்க வெளிநாட்டில் இல்லை, வேற ஒரு நாட்டில் இருக்காங்க அவங்க. நீங்க ஒரு 32 வயசா இருக்கக்குள்ள எந்த இடத்துல சரி இப்போ 3 பிள்ளைகள் தானே உங்களுக்கு? 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளே யார் செஞ்சு பண்ணுறீங்க? சொக்கடிக்க வச்சு போடி. அம்மா கண்ணில் இருக்குதுடா பாய். காதலி காதலனுக்கு கேக் ஊட்டும் தருணம். பேர் வந்து காணால வரும். நீங்க அந்த நபரை, சரியான நபரை தெரிவு செஞ்சு சொல்லணும். 2 பேர் இருக்காங்களாம். 2 அடையாளம் சொல்கிறோமா, அவங்கள்ட வீடு சரியா செங்கலால் கட்டிருக்கு. அமெரிக்காவிலிருந்து அமேசான் கார்டிலேருந்து படித்து வந்திருக்கோம். இந்த எல்வா மோட்டின் பவர் லெசன் கேள்விப்பட்டீங்களா? இழந்த முடியை திரும்ப பெறலாம். அங்கே ஏதாவது உறவச்சமா உங்களுக்கு? இந்த போட்டோவில் இருக்கிற டெரினாவாகவும் இருக்கலாம், பக்கத்தில் நிற்கிற இந்த அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் சர்ப்ரைஸ் டெலிவரியினூடாக 2வது ஆர்டர் செய்கிறதுக்காக நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஆரையம்பதியில் தான் வந்து நிற்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டம் ஆரையம்பதியில் நிற்கிறோம். ஆரையம்பதிலே இந்த ஆர்டர் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை, மட்டக்களப்பு கூலாவடி அப்படின்ற இடத்துல போய்த்து இந்த ஆர்டரை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் சர்ப்ரைஸ் டெலிவரி ஆரம்பித்து 1வது ஆர்டர் வந்து ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருந்தோம். இப்போ 2வது ஆர்டர் வந்திருக்கு. அந்த 2வது ஆர்டரை வந்து யார் தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவும் இன்னும் ஒரு அக்காவும் தான் வந்து தந்திருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கனடாவில் இருக்கக்கூடிய ட்ரூடி அப்படின்ற மகள். அதாவது இப்போ இங்கே நாங்கள் அரிசி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 79 வயது இன்றைய தினம். அது வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ட்ரூடி அப்படின்ற அவங்களுடைய அப்பாவுக்கு தான் இங்கே வந்து பிறந்த நாள். அவருக்கு வந்து 79 வயசு. அப்போ ட்ரூடி அக்காவும் டெரினா அப்படின்ற அவங்களுடைய பேத்தியும் சேர்ந்து தான் இந்த சர்ப்ரைஸை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. இவர் வந்து மட்டக்களப்பு கூலாவடி அப்படின்ற இடத்துல இருக்காங்க. உண்மையில் வந்து 2வது முறை இதை வந்து செய்ய போகிறோம். அன்றைக்கு வந்து செய்ததில் கொஞ்சமாக ஒரு அனுபவம் கிடைச்சிருந்துச்சு. இப்போ இன்றைக்கும் ஒரு அனுபவத்தை வந்து கற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து ஒரு பல பாஸ்கெட். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு ஒரு மருமகள் அப்படி நினைக்காதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட கப்பிள்ஸில் வந்து பெண் இருக்காங்க தானே, என்ன ஒரு ஆள் இருக்காங்கண்ணே, அவங்களுக்கு நாங்கள் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மருமகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேர் வச்சுருக்கோம். அது செல்லமாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 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 ஜோகாவும் இருக்கும் அப்படின்றத அந்த பேர் வச்சுருக்கோம். அப்போ மருமகளும் நானும் தான் இப்போ வந்து இந்த சர்ப்ரைஸை வந்து நாங்கள் இப்போ செய்கிறதுக்கு போகிறோம். உண்மையில் வந்து என்ன மாதிரி இந்த சர்ப்ரைஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இது வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா தான் வந்து எங்களை தொடர்பு கொண்டு வந்தார். எப்படி கனடாவில் இருக்கக்கூடிய அந்த ஐயாவினுடைய மகள் ட்ரூடியும் அவங்களுடைய பேத்தி டெரினா அவங்க சேர்த்து தான் சர்ப்ரைஸாக வந்து செய்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ நாங்கள் இப்போ ஆரையம்பில் நிற்கிறோம். ஆரையம்பிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் இன்னும் போக வேண்டியதுக்கு மட்டக்களப்பில் போயிட்டு என்ன மாதிரி செய்ய பண்ணி சொல்லிட்டு நாங்கள் இப்போ எங்களோட மருமகளும் கேட்டிருந்தவங்க இல்லைன்னு மிக்கி மவுஸில் ஒரு ஆள் என்ன கப்பிள்ஸில் ஒரு ஆள் வந்து அவங்களையும் வந்து கேட்டிருந்தாங்க. மருமகளை கூட்டி போகிறோம். அதே மாதிரி வந்து ஒரு கேக்கும் அடுத்து வந்து ஒரு பல பாஸ்கெட்டும் வந்து கொண்டு போய் முடிஞ்ச வரைக்கும் அவரை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன மாதிரி வரப்பு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீட்டில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உண்மையில் வந்து மருமகளை காட்டதான் வேணே, வாங்க மருமகள் மாமாலாம் கட்டி பிடிக்கூடா ஐயா.
ஓகே, அப்போ நாங்கள் மருமகள் நாங்களும் போகிறோம் சர்ப்ரைஸ் பண்ண போமா, ரெடியா போகிறதுக்கு? அங்கே ஒரு ஐயா அவங்களுக்காக பார்த்து நிற்கிறாரா, இன்றைக்கு 79 வயசு, சரியோ? மருமகளை பார்க்க ஆர்வத்தில் நிற்கிறார், போமா நம்ம, சரியோ? அப்போ நான் அங்கே போயிட்டு நாங்கள் இதை செய்கிறோம் பாருங்கள் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குள்ள என்ன விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்து காட்டி போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த முக்கியமான சவாலும் தெரியும், இப்போ எங்களுக்கு பழக்கமான இடமாக இருந்தாலும் கூட அந்த வீடை தேடி கண்டுபிடிக்கிற கஷ்டம்ண்ணே, எப்படிலாம் போய் தேடி கண்டுபிடிக்கணுன்றது வந்து வடிவாக தொடர்ந்து பாருங்கண்ணே. வாங்க இப்போ போகலாம். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ வெளிக்கிட்டோம் ஊர்லேருந்து, எங்களோட ஊர்லேருந்து வெளிக்கிட்டு இடையில வந்தால் இப்போ நாங்கள் இப்போ இன்ட்ரோ எடுத்துனாங்க. இப்போ நாங்கள் 6 காமெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அங்கேருந்து ஐயாவுக்கு நாங்கள் இப்போ சர்ப்ரைஸ் பண்ணணும். உங்களுக்கு ஓடுறது இந்த அண்ணன் வேறுதான் தொடர்பு கொண்டவர், சரியோ? கதைப்பா தம்பி. அண்ணா நாங்கள் இந்த போயிட்டோம். இப்போ சரியா 5 மணி ஆகுதுண்ணே. இன்னும் சற்று நேரத்தில் அவங்களோட வீடை கண்டுபிடிக்கிறோம். கொஞ்சம் வீடை கண்டுபிடி எங்களுக்கு கஷ்டம் தான் ரெக்கார்டிங் கேட்டு. உங்களுக்கு தெரியும் தான் இடம். நான் வீடியோ காலில் காட்டுவேன், நீங்கள் கொஞ்சம் இடத்துக்கு காட்டுங்கன்னா செய்தான். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் இப்போ கண்டுபிடிச்சி கடைசியாக வந்தாச்சு. நினைக்கிறேன் பாருங்க ஆக்கள்லாம் 2 பேர் ஆக்கள் வந்து செட் பண்ணி விட்டோங்கண்ணே. இப்போ நான் தூக்கிட்டு போகிறோம், அவங்கள விட எங்களுக்கு தான் பக்கமாக கிடக்கு, சரியா? ஜலப்பு சண்டே தூக்க மாட்டாப்பா. கேக் அடுத்து வந்து பழ பாஸ்கெட், மருமகள் பழ பாஸ்கெட்டோட நிற்காங்க. இதை கொண்டு போனேன், பாட்டையும் ப்ளே பண்ணணும். பாட்டை ப்ளே பண்ணி கொண்டு வாங்களா நீங்கள்? அது அதான வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்த்துக்கள். இன்னைக்கு எத்தனை? 22 வயசு என்ன? எத்தனை வயசு? 79 வயசு தான் என்ன? அவளை பார்த்துல இப்பயும் இளந்தாரி பொடியமாயி இங்கே பாருங்க. பட் அப்படி ஷர்ட்லாம் வந்து உள்ளே விட்டு அவ்வளோ இருக்காரு. ஃபோட்டோ பார்த்து நான் அவனோட ஃபோட்டோ ஏற்கனவே பிறந்த நாள் லுக்காக தான் இருக்கீங்க. ஓ, வைஃபோட நிற்கிறீங்க. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வாய்ஸ் ஆஃப் அனுஷன் சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து நாங்கள் வாரோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அன்புக்குரிய 5-6 நபர்கள் இல்லை 10-12 நபர்கள் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதைகள் அதிகம் தான் என்ன, எத்தனை கடந்து வந்து எவ்வளோ பேரை கரை சேர்த்து எவ்வளோ துன்பங்களை தாண்டி எவ்வளோ துன்பங்களை வெட்டு குத்து தாண்டி என்ன கடந்து இப்போ ஒரு அமைதியான இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. வந்து அப்படி நீங்கள் வரக்குள்ளே நீங்கள் சந்தித்த உங்களால் வந்து நன்மை அடைந்த உங்களை ரொம்ப பிடிச்ச நிறைய பேர்லேருந்து ஒரு 6-12 பேர் கிட்ட இது வந்து செஞ்சுருக்காங்க. இவ்வளோ பேர் நீங்கள் 6 இதை செஞ்ச அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும்.
முதல்ல கொடுப்போமா உங்களுக்கு கேட்க தாரம் வேணே சரியோ இதை எப்படிங்க உங்களுக்கு தான் ஓகே இதில் எப்போ வேணே கண்ணையில் தூக்கி தின்னா கஷ்டமாக இருக்கும் சரியோ அடுத்த இப்போ எங்கள்ட மருமகளும் வந்திருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்கு எங்கள்ட மருமகளும் வந்திருக்காங்க தெரியலோ இந்த விதாங்கட மருமகள் ஓ மருமகள் இப்போ உங்களுக்கு வந்து பல பாஸ்கெட் கொண்டு வந்திருக்காங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு தராங்க ஓகே அவங்க இப்போ சொல்கிறாங்க பெருண்டாள் காதுக்குள்ளே மருமகளோட சேர்ந்து நீங்களும் நடனம் ஆடணுமாம் டான்ஸ் ஆடணுமான்னு சொல்கிறாங்க சரியோ பார்த்தீங்கன்னா அந்த கேக்கெல்லாம் பெட்டி இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு பிறந்தநாளை வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரே புடியாக வந்து அந்த 5-6 பேரும் 7-8 பேர் நிற்கிறாங்க அந்த 7-8 பேரும் வந்து 6-2 திட்டத்துக்கு முன்னாடி உங்களோட பேரை சொல்லுங்களேன் லெனிஸ் செலர் என்ன பேர் லெனிஸ் செலர் ஓகே அவங்க வைஃபோ வெக்கப்பட்டு கொண்டுக்காங்க அவங்களோட பேர் என்ன லீனா செலர் ஓகே கிட்ட வாங்க லவ் மேரேஜா நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் ஓகே ஓகே வீட்டில் யார் யார் இருக்கீங்க நீங்கள் மட்டும்தான் நீங்களும் வைஃப் மட்டும்தான் அப்போ உங்களை யார் பின்னுக்கு நிற்கிறார்கள் இந்த அரை நிற்கிறா அந்த ஒரு அக்கா நிற்கிறாங்க இந்த ஒரு அக்கா நிற்கிறாங்க அவங்கள யார் மகளா அது மருமகள் அது மகன் மருமகள் அவங்க யார் அது மகன்ட மகள் படியெல்லாம் வந்து காட்டுனவங்க ஓகே 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 சரி இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ உங்களை அன்புக்குரியவர்கள் ஒரு 12 பேர் கிட்ட இருக்காங்க அந்த முக்கியமான அந்த 12 பேரில் வந்து இது யாரும் உங்களுக்கு செஞ்சுருக்கலாம் இந்த பிறந்தநாளை வந்து ஞாபகம் வச்சு இந்த டேட்டுக்கு அதுவும் இந்த டைமுக்கு எங்களை அனுப்பி உங்களை வந்து சந்தோஷப்படுத்த நினைச்ச அந்த நபர்கள் யாருக்கு நினைக்கிறீங்க எல்லாம் செஞ்சது யோசிங்க யாரா இருக்கும் அன்புக்குரியவர்களாக அன்புக்குரியவர் தான் கேட்குறோம் யார் செய்திருப்பாங்க அன்பு வைத்துக்கிறவர்களா அவர்கள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க அது தெரியும் தானே அன்பு வச்சுக்காக தான் செஞ்சுருக்காங்க அது யார் செஞ்சுருக்காங்க அது யாராவும் இருக்கலாம் யாரு அவர்களாக இருக்கலாம் அந்த பொடியனாக கூட இருக்கலாம் அப்புறம் அந்த அக்காவாக கூட இருக்கலாம் அண்ணாவாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அந்த நபர் தான் யார் என்று தனியாக குறிப்பிட்டு சொல்லணும் யாராக இருக்கும் பேரப்புள்ள ரேசியா அவங்களும் செய்யல நீங்கள் ஒரு 32 வயசா இருக்கக்குள்ள எந்த இடத்துல வேலை செய்தீங்க 32 வயசா இருக்குள்ள பில்டிங் டிபார்ட்மெண்ட்டில் எந்த இடத்துல வேலை செஞ்சீங்க கல்லடி தான் எங்களை கேட்டு கல்லடியில் அப்போ நீங்கள் ஒரு 32 வயசு இருக்கக்குள்ள உங்களுக்கு யாராவது ஒரு நண்பன் கிடைச்சவங்களா இணை பிரியாத நண்பன் அவரோட முன்னெழுத்து சேனாவில் வரும் சேனாவில் 32 வயசு நண்பன் இப்போ உங்களுக்கு 79 வயசு என்ன கிட்டத்தட்ட பாருங்க என்ன 40-42 வயசுக்கு முந்தி சேனாவில் ஒரு பேர் அப்படி ஒரு நண்பனாராக கிடைச்சா சேனாவில் உங்களுக்கு என்ன சமையல் அந்த டைமில் விருப்பம் உங்களுக்கு கரையிலான விருப்பம் இந்த நாள் இதெல்லாம் நினைக்க போனால் அப்போ என்ன விருப்பம் உங்களுக்கு அந்த டைமில் ஆட்டிறைச்சி இருந்துச்சுன்னா விருப்பம் இல்லை உங்களுக்கு இல்லை ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி பண்டிறைச்சி இல்லை மாட்டிறைச்சி இல்லை ஏதோ ஒரு இறைச்சி விருப்பம்னு சொல்லிட்டு ஒரு கதோன்றாப்பா அது பெரிய கதோன்றது நீங்கள் வேலைக்கு போனால் போல் இப்போ ஒரு இடத்துல போயிட்டீங்க சரியான பசி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரியான மழை வேறு அடிக்கி ஊற்றுது அப்போ ஒரு மரத்துக்குள்ளே நிற்கக்குள்ளே உங்களுக்கு கடும் பசி எடுத்து உங்களுக்கு அந்த டைமில் இந்த கிளைமேட்டில் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா உடனே உங்களோட உயிர் நண்பன் தடாப்படாண்டு போய் அந்த சமையலை சமைத்து வந்து உங்களுக்கு அந்த சாப்பாடை தந்து வரான் இப்போ ஞாபகம் வருதா என்ன கடவுள் இல்லை அந்த நண்பன் பேர் என்ன சேனாவில் வரும் அடுத்த பேர் எழுத்து கடைசியில் இம்மில் முடியும் சேனாவில் தொடங்கி இம்மில் முடியும் அம்மா கடுமையாக யோசிக்கிறாங்க
கடவுளே 42 வருஷத்துக்கு முந்தி நடந்த கேட்டால் இப்போ சொல்ல முடியுமா என்ன முடியாது, நான் யோசிக்கிறேன் என்ன. இப்போ கடைசியாக நண்பர்கள்ற பேருண்டா யார் நண்பர்கள் இருக்காங்க பேரை சொல்லுங்க. என்னோட டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்புறம் கணக்காக இருக்கா நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேரை சந்திச்சிருப்போம். அதில் ஒரு சேனாவில் ஒரு பேரில் ஒரு நண்பன் நமக்கு பிடிச்ச செஞ்சவரண்டா யார் யோசிக்கிறேன். நிறைய பேர் செஞ்சுப்பாங்க எனக்கு பிடிச்சது. வருடங்கள் கடந்தும் உங்களுடைய பிறந்தநாளை ஞாபகம் வைத்து இந்த பிறந்த நாளுக்கு பரிசுகளை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. என்னம்மா மறக்க முடியுமா? மறக்க முடியாது தான். மறக்க முடியாது. நண்பனை போல கட்டிமா கண்ணது யோசிக்கிறார். கட்டிமா யாராக இருக்கும்? அவராக இருக்குமோ இல்லை இவராக இருக்குமோ? சரி, நான் ஒரே ஒரு அடையாளம் சொல்லலாம். 2 அடையாளம் சொல்கிறேம்மா. அவங்கட வீடு செங்கலால் கட்டிருக்கி. செங்கலால் கட்டிருக்கி. பின்னுக்கு ஒரு புளிய மரமும் முன்னுக்கு ஒரு ஆலமரம் இன்னைக்கு. இப்போ கண்ணுடைய ஞாபகம். வீடு செங்கலால் கட்டிக்கு, பின்னுக்கு ஒரு புளிய மரம், முன்னுக்கு ஒரு ஆலமரம் இன்னைக்கு. அதில் உஞ்சில் ஒன்று கட்டிருக்கேன் ஆலமரத்தில். மேலே ஓடும் இருக்கியோ. கடமையாக சிந்திக்க வைக்கிறீங்க. அதான் இந்த வயசில் போய் யோசிச்சு தான் வேணும். எந்த ஊரில்? ஊர்ல பேர் வந்து காணால வரும். கல்லடியா? இல்லை, கல்லடி இல்லை. ஊர்ல பேர் காணால வரும். கல்லடி கல்முனைக்கு அங்கே போகிறதில்லை. கல்முனைக்கு அங்கே போகிறதில்லை, காணாவில். கல்லடிக்கு பக்கத்துலேயும் வளர்த்தவில்லை. நம்ம கல்லாருக்கும் போகிறது. கல்லாருக்கும் போகிறதில்லை. சரி, எங்க இல்லை கல்லடிக்கு போட அதுவும் வராது. கல்லடிக்கு போனால் வராது. யோசிக்க வருது. சிக்கலாகிறது. யோசிங்க. சரி, உங்களுக்கு இப்போ ஒரு 3 மணித்தியாலம் இல்லை, நிமிஷமும் இல்லை, 3 வினாடிகள் வழங்கப்படுகின்றது. 1, 2, 3. கண்டுபிடிக்க முடியலையா? சரி, ஓகே. அப்போ நண்பனை தான் கண்டுபிடிக்க முடியல. சரி, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு மொத்தம்? ஆமாங்க, மூத்த வந்து 3 பிள்ளைகள். ஆமாங்க, இன்னொரு பிள்ளைகள். எங்கே இவையா? இல்லை இல்லை, மருமகள். அந்த இப்போ இப்போ நின்று வர்ற அவர் முத்தாளா? ஓகே. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாரா பாய்? அது மூத்த மகள்ற மகள். அது மகள்ற மகள். என்ன பேர் அவங்களே? தெரியுனா. தெரியுனாவா அவங்க? ஓகே ஓகே ஓகே, தெரியுனா. ஓகே. வேறு யார்? மூத்த மகள்ற மகள். மகன் ஒரு ஆள். அடுத்த ஆள் யார்? அடுத்த இன்னும் 2 பேர். ஒரு ஆள் குமாரபுரத்தில் ஒரு ஆள் இருக்கிறார், மகன் உண்டு. இன்னொரு ஆள் பஞ்சேரி இருக்கிறார், பன்னிச்சேரியில். இந்த 3 பிள்ளைகளோட காய்ச்சிங்களா அன்றைக்கி? காய்ச்சிங்களா? என்ன காய்ச்சாங்க? பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்கண்ணே. வாழ்த்துக்கள் சொன்னாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் இந்த பிறந்தநாள் எப்படி போகிறது? ஏன் திடீரென்று இருந்தால் போல போகும், இருந்தால் போல வரும், போகும், இடிக்கும், எல்லாம் செய்வேனே. ஓகே 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 ஓகே. சரி, இந்த பழத்தொண்டை கையில் வச்சுக்கோங்க. அவன் சொன்னாங்களாப்பா உங்களுக்கு நல்ல பழங்களாக பார்த்து வாங்கிட்டு போட்டாமண்டு. மாதுளம்பழம் நல்ல சத்து உள்ளது. என்ன இந்த பழத்தில் வேறுமா? இந்த பழத்தில் வேறுமா உங்களுக்கு? கடுவுலா? இல்லை இல்லை, இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. இது நாங்கள் அமேசான் காடுகளிலிருந்து பறித்து வந்திருக்கோம். அமெரிக்காவிலிருந்து அமேசான் காடுலேருந்து பறித்து வந்திருக்கோம். இந்த எல்வா மோட்டின் பவர்லேஷன் கேள்விப்பட்டீங்களா? இழந்த முடிய திரும்ப பெறலாம் என்று. அப்படியான இடங்கள்ல இருந்து ஒரு பழம் தானே இது. இது இன்னும் உங்களோட இளமையை வந்து அதிகமாக்கும். அப்படியான பழத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 45 பழத்துக்கிட்ட நான் கொண்டு வந்திருக்கோம். அதில் 3 பழத்தையும் கையில் வச்சுக்கொள்ளுங்க, இடைக்கிடையே போட்டு கொண்டு நிற்கணும். தெரியும், களி தான் கொண்டு வந்திருக்கோம். நல்ல சத்தான பழம், இளமை கூடும். இண்டையில் நாங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். இந்த பழம் தேவையானாக்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். என்ன சரி, அந்த பழமெல்லாம் ஏன் தந்திங்கன்னு சொன்னால் இப்போ இளமையும் கூடுனால் கொஞ்சம் அந்த ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகமாக தானே. அப்போ அதனால் டக்குன்னு கண்டுபிடிப்பீங்கன்றதுக்காக தந்திருக்கேன் பழத்தை.
சரி அப்போ கண்ணீரமாக யோசிச்சு கொண்டுருங்க நம்ம கேக்கை வெட்டுவோம் இப்போ சரி. சரியா கேக்கை வெட்டக்குள்ளே ஆகுது உங்களுக்கு ஞாபகம் விளையாடுவாம்மா ஆறு சினிமா கண்டு சரியோ ஓகே சரியா 12 பேர் விடுவோமே சரியா அப்புறம் 3 பேர் 3 பேர்லேருந்து ஒரு ஆள் இந்த கேக் வெட்டி முடியும் நீங்கள் சொல்லணும் சரியோ அது டெரீனாவாகவும் இருக்கலாம் இல்லை மற்ற பேரப்பள்ளியில் பேர் என்ன இந்த ஃபோட்டோவில் இருக்கிற டெரீனாவாகவும் இருக்கலாம் பக்கத்தில் நிற்கிற அண்ணனாகவும் இருக்கலாம் அந்த இருக்கிற அக்காவாகவும் இருக்கலாம் யாராக கூட இருக்கலாம் நீங்கள் அந்த நபரை சரியான நபரை தெரிவு செஞ்சு சொல்லணும் 2 பேர் இருக்காங்களாம் 2 பேர் சரியா 2 பேர் இருக்காங்க கேட்க விட்டு நம்ம என்ன வாங்க 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 நாங்கள் ஹாப்பி பர்த்டே பாடுவோம் என்ன பேரை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவு 2 பழத்தை கூட சாப்பிட்டா கொஞ்சம் ஞாபக சக்தி குறைஞ்சிடும் 2 தான் சாப்பிடணுமா 3 20 வச்சுக்கோங்க சரியோ 3 1 என்ன பேர் சொன்னீங்க உங்களோட பேர் லெனிஸ் அண்ணாண்டு கூப்பிடுவேன் ஓகே இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாடுவோம் சரியோ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் லெனிஸ் செல்லர் ஹாப்பி பர்த்டே டு யூ ஓகே கேக்க வட்டி உங்களோட அன்பான மனைவிக்கு தீர்த்துங்கள் நீங்கள் ஓகே சரி நீங்கள் தீர்த்துங்க உங்களோட அவருக்கு இப்பொழுது காதலி காதலனுக்கு கேக் கூட்டும் தருணம் அடையப்பா வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஐயா கொடுத்து அங்கே பாப்பாங்கானே எல்லாரும் சொல்லுங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆள் எப்படி ஆள் தங்கமா ஆள்ண்ணே அடியெல்லாம் முடிஞ்சு அடிச்சுக்கார உங்களுக்கு இல்லையே கை வைக்கல ஒரு நாள் என்ன பேசுறே இல்லையோ கடவுளே என்ன பிடிக்கும் உங்களோட அவரில் உங்களுக்கு அதான் ஏசுற ஒன்றும் இல்லை ஏசாத பிடிக்கும் உங்களுக்கு ஏசாத பிடிக்கும் ஒரு நாளும் சண்டையும் பிடிக்கிறது இல்லை சிரிக்கிறத பார்த்து ஒவ்வொரு நாள் சண்டை பிடிக்கிறது சண்டை பிடிக்கிறதா சண்டை பிடிக்கிறது இல்லை ஒரு சாது உண்டு ஒரு அமைதியானான்னு சொல்ல வரீங்க இப்போ நான் தான் கொஞ்சம் சுடு சுடு வாங்கி உண்மை விடுது அதில் அப்போ அவரை ஏசாமல் இருக்கிறது சண்டை பிடிக்காமல் இருக்க உங்களுக்கு பிடிக்கும் ஓகே சரி உங்களுக்கு மனைவியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன உங்கள்கிட்ட தான் வயலிப்பா அது உண்டு விளையாடல என்ன என்ன செய்வாங்க எல்லாம் எந்த நேரத்திலுமே உதவி வேண்டா செய்து உணவு தருவா அதான் வைஃப் எந்த டைமில் உதவி செய்யறானே வைஃப் இதை தாண்டி ஸ்பெஷலாக அவங்களுக்கு பிடிக்கும் என்ன அவங்க ஒரு நாள் ஏசி தான் விருப்பம் அவங்களுக்கு என்ன விருப்பம் யோசிக்கையில் பார்த்துல மனைவிட்டு என்ன பிடிக்கும்ன்றது என்ன செய்யலாம் அதுக்கு நீங்கள் அவங்க சொல்லித்தா நீங்கள் அவைக்கு ஏசுறதில்ல அடிக்கிறதில்ல சண்டை பிடிக்கிறதில்ல அதெல்லாம் பிடிக்கும் அப்படிமா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னத்தை சொல்கிற நிறைய இருக்குங்க சொல்கிறதுக்கு ஒன்றை சொன்ன அப்புறம் அவள் குறான் இப்போ அவனே அவர் ஃபைட் பண்ணுறன்ற இல்லை அவரும் எல்லாம் ஓகே நானும் எல்லாம் ஓகே அதுதான் ஒத்து போவா எல்லாத்துக்கும் ஒத்து போவாங்கண்ணே இந்த சாடியை மூடியும் போல ஓகே எனவே வாழ்த்துக்கள் அப்புறம் நாங்கள் உங்களுக்குள்ள சண்டையில் நாங்கள் முடித்து சரியா ஓகே இப்போ கேட்கலாம் பட்டியாச்சு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சரி அந்த 3 நபரில் யார் அந்த நபர் யார் இதை செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த 3 நண்டுகள் சொன்னீங்க எந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேர் இதை செஞ்சுருக்காங்க ம் ரெண்டு செஞ்சுருக்காங்க சரி ஒரு 30 வினாடிகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த 30 வினாடிக்குள் நீங்கள் சொல்லணும் சரியா சொல்லாத பட்சத்தில் நாங்கள் சொல்லணும் என்ன யோசிங்க 30 வினாடிகள் யோசிங்க சரி இப்போ உங்கள் 3 பிள்ளைகள் தானே உங்களுக்கு 3 பிள்ளைகள் இந்த 3 பிள்ளைகளே யார் செஞ்சு பண்ணுறீங்க ஜொனத்தான் ஓகே ஜொனத்தான் ஓகே ஜொனத்தானும் இல்லை சரி இல்லை ஆ இல்லையா இல்லை ஓகே
அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அருகில் இல்லை இப்பொழுது. இல்லை, அவங்க வெளிநாட்டிலையும் இல்லை. உங்கள் அருகில் இல்லை, அவங்க வெளிநாட்டில் இல்லை, வேறொரு நாட்டில் இருக்காங்க. அவங்க ஒரு நாட்டில் அதான் உங்கள் அருகிலையும் இல்லை, வெளிநாட்டிலையும் இல்லை, வேறொரு நாட்டில் இருக்காங்க. ஐயாவோட அம்மா அங்கே யோசிக்க வச்சு ஆள் இருக்கு. அதுதான் சரி. இந்த அம்மா ஒரு 22 வயசுல இருந்தால் யாரை போல இருப்பாங்க சொல்லுங்க? சவரம் போல இருப்பாங்க. சவரம் போல இருப்பாங்கண்ணே. ஓகே ஓகே. அந்த ஃபோட்டோ எடுத்து வாங்க. இவங்களாம் இருக்க மாட்டாங்களா? ஆறுவங்க யாரு? மருமகளா? மகள்கிட்ட மகளா? இவரோட பேர் என்ன? நல்லா மூத்த பாருங்க கிட்டயா. இப்போ கொஞ்சம் இப்படிக்குள்ள இப்படி தான் இருந்துப்பாங்க. அப்போ இருக்குமோ? சரி, நல்லா பாருங்க, யோசிச்சு பாருங்க. இவங்க செஞ்சுருப்பாங்களா உங்களுக்கு? சொல்லே இல்லாதுண்ணே. ஓகே. அவங்களோட ஊர் கானாவில் வரும். கனடாவில் இருந்து. ஓகே, கனடாவில் இருந்து. சரி, நான் 30 வினாடிகள் டைம் தரேனே. சரியோ? 1 2 3 4 4 அப்புறம் என்ன 6 தானே? 5ண்ணே. 5 6 7 8 9 தெரியுதா? அவங்களோட பேத்தி என்ன பேத்தி? அம்மா டூடி. அவங்க என்ன செஞ்சுட்டுப்பாங்க? டூடி. இன்றைக்கு காய்ச்சவங்களா? டூடி அவங்களோட காய்ச்சவங்களா? என்ன காய்ச்சவங்க? கடைசியில் பேத்தியையும் காய்க்க சொல்லி காய்ச்சா. எந்த பேத்தி பேர் என்ன? தெரியுதா? ஓகே, நாங்கள் வந்து கடுமையாக உங்களுக்கு சஸ்பெண்ட் தர விரும்பலை. கனடாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு மகள் டூடி மற்றும் உங்களுடைய பேத்தியான இந்த ஃபோட்டோ கார்டனம் இந்த டெரினாக்கா இவங்க சேர்ந்து தான் இந்த ஒரு சர்ப்ரைஸை வந்து செய்திருக்காங்க. சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம். கடைசியில் கண்டுபிடித்துள்ள மாதிரியானே? கண்டுபிடிக்கல. என்னடா மகளும் கூட தானே இருந்த கழிச்சவ தானே. அப்போ ஒன்றும் கதைக்கல் இதெல்லாம் பற்றி அம்மாவை கண்ணில் இருக்குதுடா பாய். ஏன் மிஸ் பண்ணுறீங்களோ வெளியில்? ஓகே. இப்போ உங்களுடைய மகள் டூடி, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெரினா அவங்களோட பேத்தி, அவங்க தான் வந்து இதை வந்து செய்ய சொன்னவங்க. அவங்க சார்பாக வந்து வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சர்ப்ரைஸ் டெலிவரியூடாக வந்து உங்களுக்கு இனிமையான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்கிறோம். எப்போவும் இதே இளமையோட அப்படியே சந்தோஷமாக இருங்க. இடையிடையே உங்களுக்கு இந்த பழங்கள், அமேசான் கார்டில் பறிக்கப்பட்ட பழங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கொள் எடுக்கலாம். ஏன்னா பழத்தின் மகிமை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தது ப்ரோ. இப்போ 2 சாப்பிட விளங்காது. நைட்டு கொண்டு நீங்கள் டேப்லெட் போடுற மாதிரி சாப்பிடணும். சாப்பிட விளங்கும். சரியா ஐயா? ஓகே. அப்போ பார்த்தீங்க, உங்களோட மகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? உங்களோட மகளுக்கும் உங்களுடைய பேத்திக்கும் கனடாவிலேருந்து செஞ்சுருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புங்க? நாங்கள் எதிர்பார்க்கல இதை போல் ஒரு காரியம் எங்களுக்கு நடக்கும் என்று. ஆனால் தூரத்தில் இருந்தும் கதைச்சது கூட எங்களுக்கு தெரியாமல் ஒரு சஸ்பிஷனாக வச்சிருந்து இந்த நேரத்தில் உங்களுடமாக எங்களை சந்திக்க செஞ்சதற்காக நன்றி. நன்றி நன்றி. ஓகே, நன்றி மட்டுமில்லை, நாங்கள் வந்து எங்களுடைய அப்பாவை சின்னதாக ஒரு டான்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவங்க. அதனால் நான் வந்து நாங்கள் பாட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். சின்ன டான்ஸ் ஆடுவோமா? ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மருமகளோடு சேர்ந்து எங்களுடைய ஐயா என்ன அண்ணன் ஐயான்னு சொல்லுவோட அண்ணனும் சேர்ந்து இப்பொழுது நடனம் புரிய போகிறாங்க. ஏதோ பாடல் உங்களுக்காக. அம்மா நடத்துவார்.
பாட்டு போதுமா இல்லை வேணுமா? போதுமா வேணுமா? போதுமா? ஓகே, இந்த நேரம் பாட்டு போதுமா நினைக்கிறேனே. ஓகே, அப்போ மகளோட கதைக்கலையா அப்போ நீங்கள்? ஓகே, கொஞ்சம் நேரம் நிறைய பாருங்க. இருங்க வடிவா கதையில் இப்போ டான்ஸ் ஆடினா இருங்க. அம்மா இருங்க. அம்மா நல்லா டான்ஸ் ஆடுறாங்கண்ணா. இப்போ வாங்க அப்படி வாங்க. அவங்கண்ணா? ஓகே ஓகே ஓகே. ஹலோ. என்ன நட ஆர்வம் வந்துட்டீங்க? சொக்கடிக்க வச்சு போடியே. சொக்கடிக்க வச்சு போடுறாங்க கதைகளை எங்கால சொக்கா போயிட்டு நீங்க தான் ஆறு செய்கிறோம், நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க. ஏழியா தெரியாது தானே, இதான் ரெண்டு சரி. அதை இவங்களை கண்டோடனே அப்செட்டாக போயிட்டுதாப்பா. இப்படி ஒரு இது நடக்கும் மட்டும் தெரியாது தானே. ஏற்கனவே நடந்திருந்தா தெரிஞ்சிருக்கலாம். தேங்க்யூ 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 ஸோ மச். சந்தோஷம் வேணாமா? Oh yes, I am happy. என்னம்மா அவ அழுறா. என்ன தங்கமே? எனக்கு ஆசை உங்களை எப்படி பார்க்கணும், சர்ப்ரைஸா செய்வேன். அப்படி பார்க்க மாட்டேன் ஆசையாமா உங்களுக்கு சர்ப்ரைஸ் செஞ்சவங்களாம். அதனால தான். ஓகே, நீங்க அவங்கள பாருங்க, நான் அப்புறம் கதைக்கிறேன். சரி. தேங்க்யூ ஸோ மச் தங்கம். இதாண்டா ஒரு சந்தோஷம் வேணே. உண்மையில வந்து அவங்கள வந்து எதிர்பார்க்கல. அந்த டைமில் வந்து செய்தது வந்து இப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குண்ணே. அவள் அழுறா. அவங்க அச்சாலேண்ணே வச்சாலா அவங்கள சரியாக விருப்பமா அவங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷப்படி பார்க்குறது பிறந்த நாளில். சரி போண்ணே மிஸ் பண்ணுறல அப்படி இல்லை. காலையில் எடுத்தது இப்போ 3 டைம் எடுத்துட்டா. ஆனால் இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. இவரோட கழிச்சு கொண்டே இருந்தா. அப்போ என்னடி வெளிக்கிட்டீங்களா நீங்கள்? எப்படி தான் உடுப்பெல்லாம் போடுறது ரெண்டுக்குள்ளே? இல்லை சும்மா படிக்கிட்டு நின்று நாங்கள் நார்மலா. யாராவது என்ன சொன்னாங்களா? இல்லை ஒன்றும் தெரியா. சும்மா வெளிக்கிட்டு நின்றது. அப்போ உங்களுக்கு சொக்கா போயிட்டு நடந்ததா? நீங்கள் சந்தோஷம் தானே? ஓ ஐயா சந்தோஷம் தானே? ஓகே, அப்போ நாங்கள் வெளிக்கிடவா? ஓகே, சந்தோஷம் ஐயா உங்களை சந்திச்சது. வடிவா இதே காதலோட 2 பேரும் இருங்க என்ன. அப்போ நாங்களும் வெளியிடுதாமேண்ணே. சரியோ? ஓகே மகளே, உண்மையில் வந்து இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஏன்னா ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய அந்த சந்தோஷத்தை வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்களா நாங்கள் வந்தது? ஷப்தான் எங்கே ஆளுங்க இதை வராங்கன்னு ஒன்றும் தெரியாது. ஷப்தான் தானே? ஷப்தான். ஓகே, நீங்கள் சந்தோஷம் தானே? சந்தோஷம். ஓகே, அவங்களோட பிள்ளைகளும் வந்து சந்தோஷப்படுவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. ஓகே, உண்மையில் வந்து எங்களுக்கும் சந்தோஷம். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து உங்களுடைய அப்பா அம்மாவெல்லாம் வந்து பிரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ அவைக்கு வந்து என்னன்னு சொன்னால் வந்துட்டு அப்பாவோட வந்து அருகில் இல்லை. ஏன்னா நேரடியாக அவங்கெல்லாம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்குது. ஏன்னா மிஸ் பண்ணுவாங்க அந்த நேரத்தில். இதே மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே அப்பா அம்மா வந்து பிள்ளைங்கள் இருக்கிறதும் வெளிநாட்டில் வந்து பிள்ளைகள் இருக்கிறதும் இந்த டைமில் ஒவ்வொரு இரவுலையும் யோசிச்சு கொண்டிருப்பாங்க. நீங்களும் யோசிப்பீர்கள் பிள்ளை அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களும் யோசிப்பாங்க அப்பா அம்மா இங்கே எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லையான்னு எனி டைம் யோசிச்சு கொண்டிருப்பாங்க. உங்களோட ஃபோன் வேலை செய்யலையாட்டி யோசிப்பாங்க. என்னதானே நம்மளே ஃபோன் வேலை செய்யாது தான். அப்போ அவங்க எடுக்கிறவங்க அங்கே இருப்பாங்க, எங்களுக்கு வராது ஃபோனுக்கு. அங்கே கனெக்ட் பண்ணுவோம். அதான் இப்போ நான் கனடாவில் இருக்கக்கூடிய அந்த அக்கா இவங்களுடைய மகள்
இந்த ஐயாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்க சொல்லி இதை செய்திருந்தோம். உண்மையில் வந்து எங்களுக்கும் சந்தோஷம் செய்தது. அப்போ நாங்களும் வந்துட்டு முடிச்சுக்கொள்ள போகிறோம் வீடியோவை. நாங்கள் எங்களோட யூடியூப் சேனல் வேறு அது. இப்போ நாங்கள் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இது நாங்கள் இப்போ நீங்கள் தான் இப்போ 2வது ஆள். நாங்கள் முதலாவது வந்து நான் எரிவில் நாங்கள் ஒரு இடத்துல செஞ்சுருந்தோம். இப்போ 2வது உங்களுக்கு தான் செஞ்சுருக்கோம். இப்போ நாங்கள் ஏதாவது உறவு வச்சோமா உங்களுக்கு? இல்லை, நாங்கள் வந்ததில் உங்களுக்கு ஒரே எண்ணம் இருக்கா? இல்லை, சந்தோஷம் தானே? சந்தோஷம். ஓகே, மென்மேலும் வளரட்டும். உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், நிறைய ஆசிரியம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ நாங்களும் வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறம் அதே மாதிரி வந்து இப்போ முடிச்சு கொடுத்த முன்னாடி வந்து நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியவங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் எவனும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருப்பீங்க. அப்படி யாராவது உங்களுடைய பிடிச்சவங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடலாம், திருமண நாள் கொண்டாடலாம், இப்படி ஏகப்பட்ட விசேஷங்களை வந்து கொண்டாடலாம். அப்போ நீங்கள் தூரத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 074 076 83 49 அப்படின்னு இலக்கத்தை வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேர் உங்களுடைய அன்புக்குரியவங்களுக்கு நாங்கள் இதே மாதிரி நிறைய ஆச்சரியங்களை கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறம் முடிச்சுவிட முன்னாடி மருமாள் காடுங்க. மருமாள் என்ன முடியுமா வீடியோ? ஓகேயா போவனே? ஓகே, அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறம். ஓகே மக்களை, எதிர்வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.